வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபா. அப்பன் முருகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நாம் மீன ராசிக்கான ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ராசியை பார்க்கலாம். சரி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மீன ராசி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. சரி, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். மீன ராசி, மீன லக்னம். சரிங்களா, அங்கே பாருங்கள், நான் அந்த பிக்சரில் கொடுத்துருப்பேன், மீனத்தின் மீது லா கொடுத்துருப்பேன். மீன ராசியில் ராகு பகவான் வந்திருக்காரு குருவோட வீட்டுக்கு. 7ஆம் இடத்துல கன்னி ராசியில் கேது பகவான் வந்திருக்காரு. சரி, இப்போது இந்த ராகு கேது இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம நியூ இயர்க்கான பலன்கள்லாம் போடுறதுக்கு நான் இருக்கேன். அந்த வீடியோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். மீன ராசி கால புருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான மீன ராசி, விரயஸ்தானத்தமான மீன ராசி. இந்த மீன ராசி நீர் தத்துவ ராசி. சரி, இப்போ அதில் மீன ராசியோட அதிபதி குரு பகவான். இங்கே ராகு பகவான் வந்திருக்காரு. எப்படி இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னா, தலை விரித்து ஆடுறது. எப்படி தலை விரித்து ஆடுறது, அதாவது எப்படின்னா தலைக்கு மேலே டென்ஷன், டிப்ரெஷன், அப்படியே என்ன பண்ணுறது, ஒரே அடியில் அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த மாதிரி ஒரு பரபரப்பு வந்து ராகு பகவான் கொடுக்குறாரு. இன்னொன்று அலைச்சலை கொடுக்குறாரு. சரிங்களா, சண்டை, வீண் விவாத, வாக்குவாத பேச்சுவார்த்தைகளை உங்களை ஈடுபடுறாரு. பொதுவாக அந்த மீன ராசிக்காரவங்க ரொம்ப சாந்தமான குணம் கொண்டவர்கள், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இவங்களோட சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான், அவர் தான் குரு. சீடர்கள்ன்ற சொல்லதான் புதன். சரிங்களா, குரு சிஷ்யன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் புதன். அப்போ ஆப்போசிட்டில் வரவங்களை பற்றி இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இவங்க எப்போவுமே என்ன பண்ண மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க, பதட்டப்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் குரு. இவங்களுக்கு கீழே ஆப்போசிட்டில் வரக்கூடியவர்கள் எல்லாருமே சிஷ்யர்கள் தான் வரப்போகிறாங்க. ஸோ இவங்க கிட்டேருந்து தான் அவங்க கற்றுக்க போகிறாங்களே தவிர இவங்க அவங்க கிட்டேருந்து கற்றுக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்பொழுது இவங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள். நீங்கள் பாருங்களேன், எப்படி தாம்மா நீ இப்படி சமாளிக்கிற, எப்படி தாம்மா நீ இவ்வளோ பொறுமையாக இருக்க, எப்படிங்க நீங்கள் இவ்வளோ விஷயங்களையும் சமாளிக்கிறீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் புன்னகையை மட்டுமே காமிக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடியவங்க எல்லாமே சாந்த குணமாக இவங்க கிட்ட கற்றுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இப்போது அந்த 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இருக்குது, ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது, உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் கேது பகவான் வராரு. அதுக்கப்புறமா எங்கே வருவார் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்தத்துக்கு வருவார், அதுக்கப்புறம் உத்திரத்துக்கு வருவார். சரி, இப்போ இந்த செவ்வாயில் வந்திருக்காரு இல்லையா அந்த கேது பகவான், செவ்வாய் இவங்களுக்கு 2 கூடியவர் தான் செவ்வாய். இப்போது என்ன இப்போ கரண்ட்டாக எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குடும்பஸ்தானம், இன்கம் ஸ்தானம், இது வந்து உங்களுக்கு ரொம்ப, இந்த வாக்கு ஸ்தானம், இது எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்கு. எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ 2ல் குரு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிருக்கீங்க. இந்த 2ல் இருக்கக்கூடிய குரு ஆட்சியில் அதாவது 2ல் இருக்கக்கூடிய குரு வந்து விருச்சகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருக்காரு. அடுத்து 3ஆம் இடமான சுக்கிரனோட வீட்டுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. என்ன பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட ஃபீலிங்ஸு, உங்களோட உணர்வுகளை அவங்களால புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு ஏற்படுது. உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, நீடட் இருக்குது அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக போயிட்டுருக்கு. இன்கம்லேயும் உங்களுக்கு நிறைய கட் ஆகிருக்கு. இன்கம் சம்பாதிக்கிறதும் கடுமையாக இருக்குது. சிலருக்கு வேலையே இல்லை, சிலர் வேலையை விட்டே நிற்கிறது, சிலர் வேலைக்காக காத்திருக்கிறது. இந்த மாதிரியான சூழல்களும் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது அஸ்த நட்சத்திரத்துக்கு போவார் கேது பகவான். அப்போ அஸ்த நட்சத்திரத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்போ 5ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடாது, சிந்தனைகள், செயல்பாடுகள், உங்கள் ஆத்ம சிந்தனை, நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அந்த சிந்தனை, அந்த வீடு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு. அதுவும் அது குரு உச்சமாகக்கூடிய வீடு. காதலாக இருந்தாலும் காதலில் கோட்டையை கட்டுவீங்க, ஆன்மீகமாக இருந்தாலும் ஆன்மீகத்திலையும் நீங்கள் கோட்டை கட்டுவீங்க. அந்த 5ஆம் இடத்துல வந்து சுபகிரகங்கள் இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த காதலில் போய் மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாக ஆசையில் அலமோதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மீன ராசிக்கு இருக்கும். சரிங்களா, அதுவும் அது பார்த்தீங்க அப்படின்னா 10க்குரியவனே குரு வராரு அவங்களுக்கு. 10க்குரிய குரு வரும்போது தொழிலில் வந்து இவங்களை அசைக்கவே முடியாது. தொழிலில் இவங்களை விட்டு யாருமே வேலையை விட்டு தூக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பொறுமையான, திறமையான, எப்படி யாரை கைட் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க இந்த மீனராசிக்காரங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் வேலையை விட்டே தூக்கிட்டாங்க.
2023 ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டே எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டக்கூடிய காலகட்டங்களாக இருந்தது. இப்போது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாமே மாறப்போகுது. மே மாதத்துக்கு பிறகு புதிய வேலை, புதிய மாற்றம். இந்த செவ்வாயில் இருக்கக்கூடிய கேது பகவான் சந்திரனுக்கு வரும்பொழுது உங்களுக்கு 5ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், சரிங்களா? 12ல் உங்களுக்கு சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது உத்திர நட்சத்திரத்துக்கு கேது பகவான் வந்தார் அப்படின்னா, உத்திரம் உங்களுக்கு 6ஆம் இடம், சரிங்களா? ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு கேது பகவானுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்போ அந்த உத்திர நட்சத்திரத்தில் வரும்பொழுது அரசாங்கத்தின் மூலியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு முதல் வேலையை பார்த்துக்கோங்க. இல்லைனாக்கா ஏன்னா வேலை ரொம்ப முக்கியம், அதனால் வேலையை ரொம்ப தக்க வச்சுக்கோங்க. அரசாங்கம் மூலிமா எந்த ஒரு பகையுமே நீங்கள் ஈடுபடுத்திக்காதீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான், டோட்டலாகவே இல்லை. அந்த ராசியின் மீது இருக்கிற ராகும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் வேறு மாதிரியான பிரச்சனைகள், போலீஸு கேஸு கோர்ட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகளை அலைய வச்சிடும். மே மாதம் வந்துருச்சு அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடத்துக்கு போனார் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்வை பண்ணிவிடுவார், 9ஆம் இடத்தை பார்வை பண்ணிவிடுவார், 11ஆம் இடத்தை பார்வை பண்ணிவிடுவார். அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருங்க. 12ல் சனி உங்களுக்கு இருக்கார். 12ஆம் இடம் அப்படின்றது விரயஸ்தானத்தை கொடுப்போம். வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் ரொம்ப நல்லா தான் இருக்குது. மே மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அடுத்து 2024க்கான பொது பலன்களான நியூ இயர் பண்ண போகிறேன். அதையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். மீன ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வேலை இல்லாதவங்க, வேலையை விட்டவங்களும் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க, சரிங்களா? நன்றி.